ஆக தமிழகத்தினுடைய நிதிக்காக உரிய நிதிக்காக போகவில்லை, உதயநிதி இந்த மாதிரியான காரணங்களுக்காக 4 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் திடீர்னு இதனால் வரை பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து வந்த மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் திடீரென்று நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார்னா பிஜேபியினுடைய ஃபோல்டுக்கு வந்துட்டாரா? முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதும் மற்ற இந்த மாதிரியான அணுகுமுறைகளையும் பெறுவதற்காக ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடு அவங்களோட அணுகியிருக்காங்கன்னு மோடியை கண்டும் பயமில்லை, ஈடியை கண்டும் பயமில்லைங்கிறார். எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு பேசணும்? உங்களுக்கு பாஜகவையும் அதிகமாக விமர்சிக்காத விஜய் திமுகவை மிக மிக கடுமையாக விமர்சித்ததன் மூலம் எதிர்காலத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி தேவை என்கிற எண்ணத்தை பிஜேபியோட உறவு இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்களா? ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்க சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லட்டும், விஜய் சொன்னாரா? திமுகவை கடுமையாக எதிர்க்கிற அணியில், அதாவது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் நாளை இடம் பெற்றாலும். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி. வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார். இப்போ சமீபமாக டாஸ்மார்க் வழக்கில் இடி அமலாக்கத்துறையினுடைய விசாரணை தீவிரமாக இருந்துச்சு. இது சார்ந்து என்ன பண்ணாங்கன்னா, திமுகவினுடைய வட்டாரங்களில் நிறைய சலசலப்புலாம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தலைமை பக்கம் நெருங்குறதாகவும் அப்படின்லாம் பத்திரிகை செய்திகள்லாம் நிறைய வந்துச்சு. இந்த டயத்தில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக்குக்கு டெல்லி பயணம் செய்கிறார். ஸோ இதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க. இத்தனை வருஷம் போகாத நீங்கள் ஏன் இப்போ போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டாலின் அவர்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முதல்வரை நான் தனியாக சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையா அப்படின்னு சொல்லுவேன் நினைக்க? அப்படிலாம் கிடையாது. திட்டமிட்டு சரணாகதிக்கான தொடக்கம்தான் இது. நீங்கள் சொன்னீங்க டாஸ்மாக்கு தான் ஆரம்பிச்சிங்க. இப்போது லேட்டஸ்ட் தகவல் சொல்கிறேன். உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் புகழேந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவர் ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கார், தீர்ப்பெல்லாம் கிடையாது, அப்சர்வேஷன். இந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கவலையை தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நீதிபதிங்கிறதுனால வார்த்தைகளை அளந்து தான் பேச முடியும். அவரே சொன்னார்னா ஆவணங்களை ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே ஏதோ மிகப்பெரிய ஊழல், சதி, சுரண்டல் நடந்திருக்குங்கிறத நம்ம அவர் பேசுகிற துணியிலேருந்து புரிஞ்சுக்கணும். அதைத்தான் சொல்கிறாரு. நேரடியாக சில நீதிபதிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறனால அப்படி சொல்கிறார். பல ஆவணங்களை பார்க்கும்போது டாஸ்மாகில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறதாக நான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம், சீரியஸான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். டாஸ்மாக்ன்றது ஒரு அரசு நிறுவனத்தில் ரெய்டு பண்ணுறதுக்கு இடிக்கு, அதாவது அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க. சரி, கொஞ்சம் இருப்போம்பா. இடைக்கால தடை உத்தரவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடனே தீர்ப்பு எதிரானது அல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்றதுக்கான ஒரு இது தற்காலிகமான நடவடிக்கை. அது தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல. உடனே இவங்க போஸ்ட் அடிச்சுட்டு ஆஹா வெற்றின்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த விவாதத்துக்கு போகல. இப்போ என்னென்னா, இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் டாஸ்மாகில் இன்னும் முடியல, அது வேறு பக்கம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றவங்கள் மேலே வழக்குகள் இதெல்லாம் இருக்கும்போது டெல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை. நிதி ஆயோக் வந்த உடனே நேராக போகிறார். இப்போ எந்த சமயத்தில் போகிறாரு? 2 தினங்களுக்கு முன்பு 2 முக்கியமான நபர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள். இதுக்கிடையில் அவர்கள் எந்த குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் மெல்ல மெல்ல ஊடகங்கள் மூலமாக வெளியில் வரும்போது அங்கே போகிறாரு. எதை மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகும், ஃபேன் ஆஃப் ஆகுன்ற மாதிரி அங்கே போயிட்டார். ஆக தமிழகத்தினுடைய நிதிக்காக, உரிய நிதிக்காக போகவில்லை,
உதயநிதிக்காக போயிருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஏன் குற்றச்சாட்டிங்க? தமிழர் நல்லதுக்காக போயிருக்க மாட்டான்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவரே அப்படி தான் சொல்லியிருந்தார். ஆமாம், ஏன் தான் 4 வருஷமாகவும் இதே தான் நிலைமை தானே. ஜிஎஸ்டியில் உரிய பங்கு கிடைக்கல, பேரிடர் நிவாரணம் கேட்டோம் கிடைக்கல, தமிழ்நாட்டில் வந்து கல்விக்கு அந்த பிஎம்சி ஒப்புதல் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதி தர்றோன்றோம், தர மாட்டேன்றோம். நாங்கள் நீட்டு வேண்டாங்கிறோம், அதுக்கு அனுமதி தரல. தேசிய கல்விக் கொள்கை வேண்டாங்கிறோம், ஆனால் அது திணிக்கிறாங்க. மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் அப்படின்றோம், ஆனால் இது பண்ணுறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நேற்று மட்டும் திடீர்னு வந்ததா? இத்தனை கோரிக்கைகளும் எவ்வளோ நாளாக இருக்குது? 4 வருஷமாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த நாள் முதல்ல இந்த கோரிக்கைகள் இருந்துகிட்ருக்கு. ஒரு 5-6 கோரிக்கைகள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த 4 காரணங்கள், இந்த மாதிரியான காரணங்களுக்காக 4 ஆண்டுகள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் திடீர்னு இப்போ போகிறாரு. அப்போது இது தீர்ந்துச்சா? தீரல. இப்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்று விட்டால் ஏற்கனவே வைத்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டனவா இல்லையா? சரி, நிறைவேற்றப்பட்டனா இவ்வளோ நாள் அதே தானே சொல்லிட்டு இருக்க, முந்தா நாள் அதே தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ 2 நாள் தீர்த்துட்டாங்களா? 2. 3வது இவ்வளவு காலம் நடந்தது இல்லை, அப்போது தீர்க்கப்பட்டதாகத்தானே அர்த்தம். அப்போ ஏன் புறக்கணிச்சுங்க? இது நான் 4வது கேள்வி. பாம்பன் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. பாம்பன் பாலம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டப்பட்ட பாலத்துக்கு திறக்கிறதுக்கு யார் வந்தால்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்காரு. அந்த கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பங்கேற்றாரா? இல்லை, அவர் இல்லை, வேற ஒரு ஒர்க் இருக்குன்னு நான் அங்கே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன பெரிய ஒர்க்? ஐநா ஒர்க்கா? ஊட்டிக்கு போயிருக்கார். சாதாரண நிகழ்ச்சி தான். அதுக்கு யாராவது அனுப்பிச்சிட்டு நீங்கள் சின்னவர் அனுப்பிச்சிட்டு இல்லாமல் துணை முதலமைச்சரை நீங்கள் இல்லாத இடத்துல அவர் தான் இருக்கார், மூலவர் உற்சவர் மாதிரி. அவர் போக வச்சுட்டு நீங்கள் கலந்துக்கலாமே. தமிழகத்துக்கு ஒரு பெரிய திட்டத்தை பாரத பிரதமர் தொடங்கி வைக்கிறாருன்னா அங்கே மரியாதையோடு இருக்கணும் இல்லை? இவ்வளோ விஷயங்களை புறக்கணித்த மாண்புமிகு முதலமைச்சர் திடீரென்று பிரதமரை பார்க்குறார். பிரதமரை பார்த்து தனியாக சந்திக்கவும் நேரம் கேட்கிறார். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ காரியமாக போன மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டுக்காக போன மாதிரி தெரியல. இன்று சில ஊடகங்கள் படிக்கும்போது ஒரு புதிய தகவலும் கிடைச்சது. முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறதும் மற்ற இந்த மாதிரியான அணுகுமுறைகளையும் பெறுவதற்காக ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடு அவங்களோட அணுகியிருக்காங்கன்னு வந்திருக்கின்ற நாளேடுகளில் பார்த்தேன். திமுக வட்டாரங்கள்லேருந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க என்ன நோக்கம் பாருங்க. பிஎம் பிரதமர் வந்து யாரை சொன்னால் கேட்பாங்க, ஆர்எஸ்எஸ் சொன்னால் கேட்பாங்க பிஜேபி. அதாவது ஆர்எஸ்எஸ் மூலமாக போகிறாங்க அப்படின்னா இவங்களோட கொள்கை சித்தாந்தம் பெரியார் திராவிட மாடல் எங்கே போச்சு? நான் குறை சொல்லலை. முரசொலி மாறன் காலத்துலேயும் ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட தொடர்பு வச்சுருந்தாங்க. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி இருந்தபோது இதே பாரதிய ஜனதா கட்சியோட ஆர்எஸ்எஸோட இவங்க தொடர்பில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு காரியம் பண்ணிக்கிட்டாங்க. டைடல் பார்க் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணது, கத்திபரா மேம்பாலம் வந்தது, பல்வேறு திட்டங்களை இவங்க செஞ்சுக்கிட்டாங்க. இப்போது நீங்கள் எதுக்காக போகிறீங்க? ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மூலமாக பாஜக தலைவர்களை அணுகி, பாஜக தலைவர்கள் மூலமாக பிரதமரை அணுகி செய்ய போகிறது என்ன? தமிழ்நாடுக்கு புதிய திட்டங்கள் வருமா? வந்தால் மகிழ்ச்சி. வந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மனமாற பாராட்டுவதற்கு முதல் ஆளாக நான் இருப்பேன். ஏன் போனார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் நமக்கு இருக்குது, ஓரலாக என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ இந்த சமயத்தில் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பயம் இல்லை, ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லைன்றார். இதை சொல்ல காரணம் என்ன? ஏன் சொல்லணும்? அதுவும் நிதி ஆயோக் பிரதமரை நிதி ஆயோக் கூட்டத்தை தொடர்பாக சந்திக்கிற அந்த சமயத்தில் தென் மாவட்டத்தில் அவர் பேசும்போது மோடியை கண்டும் பயமில்லை, ஈடியை கண்டும் பயமில்லைங்கிறார். எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு பேசணும்? உங்களுக்கு வந்து உங்களை காப்பாற்ற வேண்டும், உதயநிதியை காப்பாற்ற வேண்டும். ஊடகத்தில் வந்து செய்திகளை வச்சு தான் நான் பேசுகிறேன். உதயநிதிக்கு நெருக்கமான குடும்பத்தினர், முதலமைச்சரின் குடும்பத்தின் நெருக்கமானவர்கள், இவர்கள்லாம் சில வளையத்தில் விசாரணை வளையத்தில் சிக்கியிருக்கிறாங்க. சில பேர் தலைமறைவாயிருக்காங்க. காரணமே கிடையாது. மடியில் கனம் இருந்தால் ஏன் சார் பயப்படுவாங்க? தலைமறைவு என்றாலே, சந்தேகத்துக்குரிய தலைமறைவு என்றாலே வெட்கக்கேடான செயல். அவங்க இது அரசியல் நோக்கம் தானே சொல்கிறாங்க. ஏன்னா அதனால எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறேன், அரசியல் நோக்கம்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கன்ற அரசியல் நோக்கம் தானே. அப்படின்னா நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன்.
நான் தப்பு செய்யலை சார், டிராஃபிக் ரூல்ஸ் பிரகாரம் ஓட்டுறேன், அரசியல் நோக்கத்தோடு போலீஸ்காரனை பிடிச்சிட்டா நான் ஃபேஸ் பண்ணேன் கோர்ட்டுக்கு, நான் தப்பு பண்ணல, சிசிடிவி கேமரா பாருங்கள், ஆதாரம் கண்டுபிடிங்க சொல்லி நான் உறுதியாக இருக்கலாம். நீங்கள் அப்போது அரசியல் நோக்கம் என்று சொன்னால் அவர்கள் வந்து நேரடியாக விசாரணை சந்தித்திருக்க வேண்டும். பல பேர் வந்து விசாரணையில் தப்பிச்சிருக்காங்க. அது ஏன் இவர்கள் காலத்திலேயே சில தலைவர்கள் தப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விசாரணை எதிர்கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், திமுகவை சேர்ந்த சிலவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைகள் டிவிஎஸ்சி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன அரசியல் நோக்கம் இல்லாமல் என்னவா? டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் முதல்வர் வந்து எனக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு பயம் இருக்கிறதுனால தனக்கு பயம் இல்லை என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாடகம் ஆடுவதற்காகவும் தன்னுடைய பயத்தை மாற்றிக்கொள்வதற்காகவும் வெளியில் இப்படி சொல்லிப்பாங்க. நான் அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கு மேலே விரிவாக போகல. இந்த நேரத்தில் துணை முதலமைச்சர் பேசுகிறார், மோடியை கண்டு பயமில்லை, ஈடியை கண்டு பயமில்லை. மோடியை கண்டு பயம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அங்கே போய் கோரிக்கை வைக்கிறாரு. ஈடியை கண்டு பயம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, 2 பேர் தலைமறைவாயிட்டாங்க. அவ்வளோதான். ஆக இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர். எனக்கு என்ன சந்தேகம்னா, பல விஷயங்கள் முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா என்று கூட சந்தேகமாக நினைக்கிறேன். அவரை சுற்றி சில வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது, அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு முதலமைச்சருக்கே தெரிந்து செய்யப்படுகிறான்னு. அந்த ரத்தீஸ் விவகாரத்துலேயோ, ஆகாஷ் பாஸ்கரன் விவகாரத்துலேயோ, அந்த விக்ரம் சூசு விவகாரத்துலேயோ எந்த அறிக்கையும் திமுகவும் கொடுக்கல, மறுக்கலையே. இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம். பத்திரிகைகள், ஊடகங்கள், இப்போ இது தொலைக்காட்சி ஊடகங்களில் கேட்க வேணாம், அவங்களாம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. எல்லாரும் சொல்கிறாங்களேன்ட்டு 1-2 சொல்லுவாங்க. ஏன்னா அறிவாலயத்தினோட உத்தரவுக்காக காத்திருப்பாங்க, எந்த செய்தி போடணும் போடக்கூடாதுன்ற அளவுக்கு. சரி, நம்ம அதை விவாதத்தை விட்டுருவோம். நம்ம என்ன சொல்கிறேன்னா, பரவலாக ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் எல்லாத்தையும் வந்திருக்கு. தவறு அது உண்மைக்கு மாறினதுன்னா மறுப்பு செய்தி வந்திருக்கலாம்ல குறைந்தபட்சம். அந்த ஆகாஷ் பாஸ்கர்னு ஒரு அறிக்கை விடலாம், ரத்தீஷோ ஒரு அறிக்கை விடலாம். இல்லையே. மோடியும் ஈடியும் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு உங்களுக்கு பயம் இல்லைன்னா எனக்கு பயம் இருக்குதுன்னு அர்த்தம். காதலில் பிடிக்கலைன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பயம் இல்லைன்னா பயம்னு அர்த்தம். அப்படி தான் எடுத்துக்கணும். அதான் சார், இப்போ இந்த வழக்கை தொடர்ந்து முதல்வர்கள் டெல்லிக்கு சென்றதை தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து மிக கடுமையாக இருந்தது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிக கடுமையாக இருந்தது. விஜய் அவர்கள் மறுபடியும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நான் இன்றைய தினம் அவருடைய அறிக்கையை படித்தேன். இதுவரையில் தாவேகாவுடைய நிறுவனர் விஜய் இந்த அளவுக்கு கடுமையாக எந்த கட்சியுமே தாக்கியதில்லை. நான் முதல்ல அப்படி வரேன். எந்த கட்சியுமே மெம்போக்காக பேசியிருக்கிறார். அந்த மோடி மஸ்தான்னு மோடியை விமர்சனம் பண்ணிருக்காரு. மோடி பாஜகவை மதவாரம் இங்கே செல்லுபடியாகாதுன்னு பேசியிருக்காரு. திமுகவும் பேசியிருக்காரு. அவங்க பாய்சன், அவங்க வந்து ஃபேசிசம்னா நீங்கள் பாய்சனா அப்படின்னு பாயசமானு கேட்டிருக்காரு. அதெல்லாம் ரைட். இது எல்லாமே மறைமுகமான விமர்சனம் தான். முதல் முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களையும் நேரடியாகவும் கடுமையாகவும் விமர்சித்து ஒரு அறிக்கையை இப்போது இன்று தான் பார்த்தேன். அப்போ அவருக்கு மத்தியில் உள்ள பாஜக கொள்கை அடிப்படையில் வேறுபாடாக இருந்தாலும் அதை விட பல மடங்கு கோபம் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது அதிகம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக. ஏன்னா இதில் என்னென்ன பேசியிருக்காரு சில விஷயங்கள் சொல்கிறோம். நெடுஞ்சான் கடையாக மத்திய அரசிடம் சரணடைந்து விட்டார் சொல்லியிருக்கார் ஒன்று. ரெண்டாவது, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள கூட்டணின்னு சொல்லியிருக்கார். இதே கருத்தை தான் சீமானும் சொல்லிட்டு வர்றார். அதுக்கு வேறு காரணமாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து நேரடி குற்றச்சாட்டு அல்ல. ஏனென்றால் இவங்க மன உறுதி இவங்களுக்கு அவ்வளோ உறுதியானவர்கள். அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர, அதிமுக பேசுகிறவங்களே தவிர இவங்களுக்கு அந்த அளவுக்கு மன உறுதியெல்லாம் கிடையாது. இவங்களும் எப்போனும் அந்த ஜோதியில் கலந்துருவாங்க. திமுகவினரும் அப்படிப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணுறாரு ஒன்று. அது நான் கடந்த கால ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இந்த மாதிரியான காரணங்களாக கடுமையான விமர்சனம் அந்த அறிக்கையில் பார்க்க முடியுது விஜயில். இன்னொரு தகவல் என்னென்னா, பாஜகவை கூட அவர் அதிகமாக திட்டவில்லை, இதுவரையில் திட்டதில்லை. தனித்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் பாஜகவையும் அதிகமாக விமர்சிக்காத
விஜய் திமுகவை மிக மிக கடுமையாக விமர்சித்ததன் மூலம் எதிர்காலத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி தேவை என்கிற எண்ணத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா கணக்கு தான் 3+4 7 மாதிரி திமுகவை கடுமையாக எதிர்க்கிற அணியில், அதாவது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் நாளை இடம் பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதில் இன்னொரு தகவலையும் கவனிக்கணும். விஜய் தன்னோட பாதுகாப்புக்கு பெற்ற மெய்க்காவலர்கள் பெற்றார்ல, அது மத்திய அரசு படையில் இருந்தான், மாநில அரசு காவல்துறையிலேருந்து இல்லை. அப்படின்னா விஜய்க்கு ஆதரவாக துணை புரிவதற்கு தயாராக மத்திய அரசு இருக்கிறது. அப்படி என்றால் விஜயும் பாஜகவும் நெருங்குவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. சேர்ந்துருச்சுன்னு நாளைக்கு சேர்ந்து ஒன்றா கூட்டணி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோ அதிகமாக இருக்குது எதிர்ப்புகள் பெரிய அளவில். கொள்கை தானே சார் திமுக எதிர்ப்பில் இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. அது சார் சாத்தியம் இருக்குது. அந்த உத்தி அமித்ஷாவுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, பிஜேபியோட உறவு இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்களா? ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்க சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லட்டும், விஜய் சொன்னாரா? விஜய் இன்றைக்கு வெளியிட்ட அறிக்கையில் கூட திமுக பாஜக கூட்டணி என்று சொல்கிறாரே தவிர நாமும் பிஜேபியோட கூட்டணி பற்றி எதுவும் பேசலை. அதாவது என்டிஏ கூட்டணி இல்லை, அதை பற்றி எதுவுமே தொடலை. அவர் பேசுகிறதுக்கு உறுதியான அறிக்கை, நல்ல அறிக்கை, ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். ஆகையினால இவரை நாளைக்கு மறுபரிசீலனை செய்வதற்கான வழிகள் உண்டு. அப்படியே இல்லை என்றாலும் எதிர்ப்பு அவ்வளோ வலிமையாக இருக்காது. திமுக அரசை எதிர்க்கிற வேகம் மற்ற எந்த கட்சிகள் மீதும் இருக்காது, அது உறுதி. அந்த குற்றச்சாட்டை தான் திமுக முன் வச்சுட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, மத்திய அரசிடமிருந்து பாதுகாப்பு கிடைச்சது, அவர் திமுகவை விமர்சனம் அதிகமாக பண்ணலை, ஸோ அதனால் அவர் பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இதனால தான் அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. இதனால் வரை பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து வந்த மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் திடீரென்று நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனார்னா பிஜேபியினுடைய ஃபோல்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு நம்ம பேசலாம் இல்லையா? கூட்டணி கட்சி, பாஜகவின் கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை, ஆனால் இவர் போய் சேர்றார், கூட்டணியில் இடம்பெறாதவர். அப்படின்னா நான் இப்படி ஒரு கணக்கு பார்க்குறேன், நிதிஷ்குமாரை விட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் இவர் ஸ்டாலின், மோதியோட க்ளோஸ் ஆகிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் இதெல்லாம் இவங்க சொல்கிற காரணத்தை வச்சுக்கலாம் முடிவெடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் இப்படியெல்லாம் அந்த கணக்குகள் போய்கொண்டிருக்க இன்றைய சூழலில் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். திமுக அரசு மீதான எதிர்ப்பு, அதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி சார், உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நாளை நமது அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.